Hey guys, வணக்கம். வெல்கம் டு ஆனந்த இல்லம். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பிராமணர் வீட்டில் செய்கிற முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெண்ணெய் தான். இதை பேஸ் பண்ணி தான் மோர்ஆர்லெஸ் லைக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிராமணர் கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு முறுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முறுக்கு தான். கிட்டத்தட்ட நம்ம அந்தளவுக்கு பெருசாக பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு சின்ன சைஸில் வந்து இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். சரி வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து பச்சரிசியை வந்து நான் 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஆக்சுவலாக இது 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் 2 கப்பு வந்து பச்சரிசி கழுவி எடுத்துட்டீங்கன்னா அதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து உளுந்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சீரகம். இதுக்கப்புறம் எள்ளு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஒமிட் பண்ணிடலாம். இது வந்து நல்லாயிருக்கும், போட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கில் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த டாப் ஆஃப் திஸ் இதில் வந்து ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓமம் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சின்னா. ஆனால் டிப்பிக்கல் பிராமின் முறுக்கில் வந்து ஓமம் இருக்காது, சீரகம் தான் இருக்கும் மெயினாக. நான் அடிஷ்னலாக வந்து எள்ளும் சேர்த்துட்டுருக்கேன், இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இது ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் வெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதால நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தான். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1/2 கப்பு உளுத்தம் பருப்பை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நல்ல அரோமா வந்து வெளியேறணும். அந்த மாதிரி வந்து மிதமான சூட்டில் வந்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆட்டம் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நான் வந்து மிதமான சூட்டில் வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆற விடுங்க. இது ஆறின பிறகு தான் வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த அரிசியை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அரிசி கூடயே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசிக்கு தேவையான, இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே சேர்த்துக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சி தான். ஆனால் வந்து இது கொஞ்சம் நொய்யாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே அரைப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பவுடர் பண்ணி வச்சுருக்க உளுத்தம் மாவை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததான் பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்க தண்ணி, இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்க போகிறோம். சீரகம், எடுத்து வச்சுருக்க எள்ளு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது தண்ணியாக இருக்குது, அரைச்சி தண்ணியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். இதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கதால, பொடியை சேர்த்துருக்கதால இது பிசையறதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இதை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த முறுக்கு செய்யறதுக்கு இந்த சிங்கிள் ஸ்டார் இருக்கிற அச்சை தான் எடுத்துக்க போகிறோம். இதை வந்து இது மேலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த சுற்றி இருக்கிற பாகத்துலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இதை சுற்றியும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வந்து முறுக்கு குழாயில் போட்டு நம்ம வந்து பிழிய போகிறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி அது வேகலைன்னா வந்து பபுள்ஸ் நல்லா விடும். வெந்துடுச்சுன்னா இதில் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இல்லை, இது வந்து நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளோதான், இது வந்து நம்ம எடுத்துடலாம். பபுள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடணும், அப்போ தான் வந்து அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுலேயும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் வெரி ஃபியூ பபுள்ஸ் வந்துருக்கா, அந்த பார்ட் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுலலாம் வந்து இன்னுமே வேகணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான கரமுறை முறுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.